Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா breast milk storage. ஸோ breast milk storage அப்படி சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோன்னா நிறைய வந்துட்டு 333 ரூல்ஸ் இல்லை 444 ரூல்ஸ் இல்லைன்னா 4 to 6 hours அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்துட்டு 3 hours ஸ்டோர் பண்ணணுமா இல்லை 4 hours-ஆ இல்லை 5 to 6 hours-ஆ அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் வந்துட்டு சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணது. இப்போது இது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் breast milk வந்துட்டு 3-ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ஃப்ரெஷ்லி எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆர் பம்ப்டு, அதாவது இப்போ தான் வந்து நீங்கள் தாய்ப்பால் வந்து பம்ப் பண்ணி எடுத்துருக்கீங்க இல்லைன்னா கையால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து வெளியே, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பாட்டிலில் வைக்கும் போது 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே டேட்டு டைம் இப்போ வந்துட்டு 1/7/2025 10 மணி காலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா ஸோ அதிலிருந்து 4 நாள் 24 hours வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும் போது. அதுவே வந்து ஃப்ரீசரில், அதாவது ஃப்ரிட்ஜ்லேயே தனியாக ஒரு டோர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து நம்ம டேட் அண்ட் டைம் போட்டு ஸ்டோர் பண்ணோன்னா அப் டு 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் டீப் ஃப்ரீசர்னு சொல்லிட்டு இருக்கும், -18 degree இல்லைன்னா அதை விட கூலாகவும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி டைப் டீப் கூலர் வச்சுருந்தோன்னா அதில் வந்துட்டு 12 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் டைப் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ டைம்க்குள்ளே யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ ஆல்ரெடி ஃப்ரோஸ் பண்ணலாம் வச்சுட்டேன், டேட் அண்ட் டைம் போட்டுலாம் வச்சுட்டேன். பட் நான் எவ்வளோ டைம்க்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃப்ரோஸ் பண்ண மில்க் வந்துட்டு மார்னிங் ஒரு 8 o'clock எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா 1 to 2 hours, ஸோ எய்தர் 9 இல்லைனா 10 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரோசன், அதாவது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அதை மேலே இருந்து எடுத்து கீழே எடுத்து வச்சுருக்கீங்க, பட் நாட் இந்த ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒன் டேனா 24 hours. இப்போ வந்துட்டு மார்னிங் 11 AM எடுத்து வெளியே வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே 11 AM வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்தே எடுத்து வெளியே வச்சுட்டிங்க, அதாவது எய்தர் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் வச்சிட்டிங்க, அதை வந்து திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இல்லை நான் ஆல்ரெடி ஒரு பேக்கெட் எடுத்துட்டேன், ஸோ கவனிக்காமல் நெக்ஸ்ட் எடுத்துட்டோம், திரும்ப ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கலான்னா வைக்கக்கூடாது. தேர்ட் டைப் வந்துட்டு லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் த ஃபீடிங், அதாவது பாப்பா ஆல்ரெடி கொஞ்சம், அதாவது இப்போது எது இந்த ரூம் டெம்பரேச்சராகவும் சரி இல்லை ரெஃப்ரிஜரேட்டரில் இருந்தாலும் சரி இல்லைனா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண மில்காக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ஆல்ரெடி பாப்பா வந்து குடிச்சிச்சு, கொஞ்சம் ஒரு 100 ml இருக்குன்னா ஒரு 50 ml குடிச்சிருக்கா குழந்தை, இன்னும் ஒரு 50 ml இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம மேக்ஸிமம் 2 hours வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த மில்க் வந்து டிஸ்கார்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.